லா, 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 லா. டேய் அப்பாக்கு தண்ணி எடுத்து குடுறா. டேய், அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன். இன்னும் எவ்வளோ நாள் தான்டா இப்படியே என்கிட்ட பேசாம இருக்க போறேன்? ஃபர்ஸ்ட் போல சிரிச்சு பேசி உன்கிட்ட மகனே எனக்கு கொஞ்சம் போல இருக்குடா. இப்பயாச்சும் என்கிட்ட பேசுடா. அப்பா என்னடா? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உன் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. ஏய் அருணே, புரிஞ்சுக்கடா. தம்பியா? அப்பா சாரிப்பா, இப்பதான்ப்பா உங்க அன்பு எனக்கு புரிஞ்சுது. உன்ன டேய், ஏமா? என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, நீ படு. ஆ. அப்பா பார்த்து போக மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்குப்பா. வாமா போலாம். என்னாச்சுப்பா? அதுவாம்மா, உங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கனவு கண்டம்மா. அதாம்மா சும்மா பார்த்துட்டு வந்தேன். அப்பாக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம். எப்பவுமே அவனை விட என்னதான் பிடிக்கும்னு சொல்வீங்க, இப்போ என்ன திடீர்னு அவன் மேல பாசம் காமிக்கிறீங்க? சாணிய என்னது பாசம்மா? அந்த நாயை நம்பிதான் ஊர் ஃபுல்லா கடை வாங்கியிருக்கேன். திடீர்னு அவன் செத்துட்டானா இந்த கடத்தெல்லாம் யார் அடிக்கிறது? உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நிறைய நகை போட்டு கல்யாணம் பண்ணி தரணும்லம்மா. ஆமாப்பா. அதையும் அவன் தான் பண்ணான். பாசம்னு நினைச்சா இவ்வளவு விஷமா இருக்கானுங்க. இதுக்கு ராயன் ஃபேமிலியே பரவாயில்ல போலயே. சார் கொடுத்தச்சோர் சார், நீங்க டெய்லி உங்க பையன் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர்றாரு. அப்பா இதாங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. அம்மாட சொல்லி நானே செய்ய சொன்னேன். சரிப்பா, நீ சாப்பிட்டியாப்பா? ஆ சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா நான் கிளம்புறேன். ஓகேப்பா. டேய், இவரு வேற. சார், அது உங்க பையன் தானே? ஆமா சார். எப்படி கண்டுக்காம போறான் பாருங்க. நான் செத்ததான் சார் யாருமே தெரியும் இவனுக்குலாம். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நெஞ்சை பிடிச்சி சாவற மாதிரி நடிங்க. அவன் எப்படி ஓடி வர மட்டும் பாருங்க. ஏய் ஐயோ சார், என்னாச்சு? ஓடுங்க சார். டே தம்பி. ஐயோ அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? உயிருக்கு ஆபத்து நினைக்கிறப்போ. உயிருக்கு ஆபத்தா? அப்பா நீங்க சாகிறதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு குத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் என் பேர்ல நான் மாத்திப்பேன்பா. இன்னும் புள்ளியா பத்திரிக்கை நிஜமா செத்தே போயிடலாம்டா. ஹே, இன்னைக்கு டே செம்மையா போச்சுல. இல்லடா, அவன் கொஞ்ச நாளாவே ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஹேர் கட் பண்ணலான் இருக்கேன்டி. நீ என்ன சொல்ற? டேய், நம்மளோட சலூன் ஷாப்ல தான். சீக்கிரம் வந்துருங்க. பார்த்தா சந்தேகமா இருக்கு. தம்பி வந்து கொஞ்சம் உட்காருப்பா. சொல்லுங்கப்பா. யார்கிட்டப்பா போன்ல பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட் அத்தீஷ் கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். டேய் சொல்றா. அது
அப்பா உன் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு ஓப்பனா ஷேர் பண்றா. அப்பா நான் ஸ்வேதான்ற ஒரு பொண்ணுகிட்ட தான்ப்பா ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். ஓ, நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அவ்வளோ மட்டும்தான்ப்பா பண்ணுவேன். எனக்கு வேற எந்த பொண்ணும் நீங்கள் பார்க்காதீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியா விஷயம்? பாத்ரூம்ல வலி குதி செத்துட்டியடா. என்னடா வேலை கிடைச்சிச்சா? சரி விர்றா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை கிடைச்சிருச்சுப்பா. அப்பா இதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போகாத. இதுக்கப்புறம் நானே எல்லா செலவும் பார்த்துக்கிறேன். தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸ் வேணும்னாலும் நானே கட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை மாற்றுவோம். சின்னதாக இருக்கு, நல்லா ஒரு பெரிய வீட்டுக்காக போகலாம். ஆமாம், நீ என்ன ஷர்ட்டு போட்டிருக்க? இரு, இன்னொரு நல்ல பிராண்டட் ஷாப்பை கூட்டு போய் நல்ல ஷர்ட்டாக வாங்கி தரேன். வண்டியை நிறுத்துடா. ஏன்பா வண்டியை நிறுத்துடான்ற? அப்பா அப்பா யோ பைத்தியம், இப்போ ஏன் அடிக்கிற? உனக்கு எங்கடா வேலை கிடைச்சிருக்கு? பெட்ரோல் பங்க்ல எவ்வளோடா சம்பளம்? 8500 ரூபாய். மாசம் 30,000 சம்பாதிக்கிற என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஒரு 8500 புடிங்கிடுவார். போடா டேய் போடா. அப்பா என்னடா? வண்டியில பெட்ரோல் இல்ல, ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போப்பா. டேய் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சுல, வா காலேஜுக்குள்ள போலாம். டேய் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல ஆமா, எங்க அப்பா வரனாரு, அவரையும் கூட்டு உள்ள போயிடலாம். ஓகேடா. அசார் அப்பா வந்துட்டீங்களா? போலாமா? அப்பா நான் 2 சப்ஜெக்ட்ல அரியர்ப்பா. இட்ஸ் ஓகேடா, 2 அரியர் தானே, நெக்ஸ்ட் செம்ல கிளியர் பண்ணிடலாம். தம்பி உங்க அப்பா வரலையா? வந்துட்டு இருக்காங்க அங்கிள். மை சன். டேய் போலாமா? அப்பா நான் உங்களை பேண்ட் ஷர்ட் தானே போட்டு வர சொன்னேன். ஏன் இப்படி வந்தா உன் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்களா? அப்பா நான் படிக்கிறது ஸ்கூல் இல்லப்பா, காலேஜ். காலேஜா? சரி எத்தனாவது படிக்கிற? ஐயோ அப்பா இப்படி வந்தா உள்ள சேர்க்க மாட்டாங்கப்பா. ஹாய் அங்கிள். என்னது என்னைய விட மாட்டாங்களா? அவர் இப்படிதான் சும்மா காமெடி பண்ணுவாரு. டேய் என்னடா இது? இப்ப பாரு சீனை. ஏய் வர்ற ஜட்டா, இன்னைக்கு நானா இந்த ஸ்கூலான்னு பாத்துறேன்டா. அப்பா அப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் இன்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.